ஓம் சாந்தி 7/4/2024. அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 1/3/1999. முழுமையான தூய்மையாகி நல்ல பழக்க வழக்கங்களின் நல்லிணக்கத்தை கொண்டாட வேண்டும். இதுதான் உண்மையான ஹோலி. இன்று பாப்தாதா நாலாபுரத்தின் தங்களுடைய மிகவும் புனிதமான மிக உயர்ந்த குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். உலகில் அனைவரிலும் உயர்ந்தவரிலும் உயர்ந்த சிரேஷ்ட ஆத்மாக்கள் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? ஏனென்றால் நீங்கள் அனைவரும் உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தையின் குழந்தைகள். முழு கல்பத்திலும் சுற்றி வந்து பாருங்கள். அப்போது அனைவரிலும் உயர்ந்த பதவி வகிப்பவர்களாக வேறு யாராவது காணப்படுகிறார்களா? ராஜ்ய அதிகாரி சொரூபத்திலும் கூட உங்களை விட உயர்ந்த பதவி ராஜ்ய அதிகாரி ஆகியிருக்கிறார்களா? பிறகு பூஜை மற்றும் புகழில் பாருங்கள். எவ்வளவு பூஜை விதிபூர்வமாக ஆத்மாக்களாகிய உங்களுக்கு நடைபெறுகிறது. அதைவிட அதிகமாக வேறு யாருக்காவது இருக்கிறதா? நாடகத்தின் அற்புத ரகசியம் எவ்வளவு உன்னதமானது! நீங்கள் சைத்தன்ய சொரூபத்தில் இந்த சமயம் தங்களின் பூஜைக்கு உரிய சொரூபத்தை ஞானத்தின் மூலம் அறிந்திருக்கவும் செய்கிறீர்கள், பார்க்கவும் செய்கிறீர்கள். ஒரு பக்கம் சைத்தன்ய ஆத்மாக்கள் நீங்கள் மற்றும் இன்னொரு பக்கம் உங்களது ஜட சித்திரம் பூஜைக்குரிய ரூபத்தில் உள்ளது. உங்களுடைய பூஜைக்குரிய ரூபத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் தானே? ஜட ரூபத்தில் இருக்கிறீர்கள் மற்றும் சைத்தன்ய ரூபத்திலும் இருக்கிறீர்கள். ஆக அற்புதமான விளையாட்டு அல்லவா? மேலும் ராஜ்யத்தின் கணக்குப்படியும் கூட முழு கல்பத்தின் தடைகளற்ற அகண்ட ஆடாத அசையாத ராஜ்யம் என்பது குழந்தைகளாகிய உங்களுடையதுதான் நடைபெறுகிறது. ராஜாவாக அநேகராகின்றனர். ஆனால் உலகத்திற்கே ராஜாவாக நீங்கள் அல்லது உலக ராஜாவின் ராஜ குடும்பத்தினர் அனைவரிலும் உன்னதமானவர்கள். ஆக ராஜ்யத்திலும் மிக உயர்ந்த பூஜைக்குரிய ரூபத்திலும் கூட மிக உயர்ந்த மற்றும் இப்போது சங்கம யுகத்தில் பரமாத்ம அன்பிற்கு அதிகாரி. பரமாத்ம பரிவாரத்தின் ஆத்மாக்களாக வேறு யாராவது ஆகிறார்களா? நீங்கள்தான் ஆகிறீர்கள் அல்லவா? ஆகிவிட்டீர்களா அல்லது ஆகிக் கொண்டு இருக்கிறீர்களா? ஆகியும் விட்டீர்கள். மேலும் இப்போதோ ஆஸ்தி பெற்று சம்பன்னமாகி பாபாவுடன் தங்களின் வீட்டிற்கு செல்ல போகிறீர்கள். சங்கம யுகத்தின் சுகம், சங்கம யுகத்தின் பிராப்திகள், சங்கம யுகத்தின் சமயம் சுகமாக உள்ளது அல்லவா? மிகவும் பிடித்துள்ளது. ராஜ்யத்தின் சமயத்தை விடவும் சங்கம யுகத்தின் சமயம் பிரியமானதாக உள்ளதல்லவா? பிரியமானதாக உள்ளதா? அல்லது சீக்கிரம் போக வேண்டும் என விரும்புகிறீர்களா? பிறகு ஏன் கேட்கிறீர்கள்? பாபா, விநாசம் எப்போது நடைபெறும் தெரியவில்லையே, என்ன நடக்கும்? நாம் எங்கே இருப்போம்? பாப்தாதா கூறுகிறார், நீங்கள் எங்கே இருந்தாலும் நினைவில் இருப்பீர்கள். பாபாவுடன் கூடவே இருப்பீர்கள். சாக்காரத்தில் அல்லது ஆக்காரத்தில் உடன் இருப்பீர்கள் என்றால் எதுவும் நடக்காது. சாக்காரத்தில் கதை கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா? பூனைக்குட்டிகள் சூளையில் இருந்தாலும் பத்திரமாக இருந்ததுதானே? அல்லது எரிந்து விட்டனவா? அனைத்தும் பத்திரமாக இருந்தது. ஆக பரமாத்ம குழந்தைகள் நீங்கள் அவரோடு கூடவே இருப்பீர்கள் என்றால் பாதுகாப்பாக இருப்பீர்கள். வேறு எங்காவது புத்தி இருக்கும் என்றால் ஏதாவது அலைந்திருக்கும் அல்லவா? ஏதேனும்
ஏதேனும் தாக்கம் ஏற்படும். கூடவே இணைந்து இருப்பீர்கள். ஒரு வினாடி கூட தனியாக இருக்க மாட்டீர்கள் என்றால் பாதுகாப்பாக இருப்பீர்கள். சில நேரம் வேலை, தொழில் அல்லது சேவையில் தனிமையை அனுபவம் செய்கிறீர்களா? என்ன செய்வேன், தனியாக இருக்கிறேன், அதிக வேலை உள்ளது, பிறகு களைத்து போகவும் செய்கிறீர்கள். அப்போது பாபாவை ஏன் துணைவராக ஆக்கிக் கொள்ளவில்லை? 2 புஜங்கள் உள்ளவர்களை துணையாக்கிக் கொள்கிறீர்கள். 1000 புஜங்கள் கொண்டவரை ஏன் துணையாக ஆக்கிக் கொள்வது இல்லை? யார் அதிக சகயோகம் கொடுப்பார்கள்? 1000 புஜங்கள் உள்ளவரா, 2 புஜங்கள் உள்ளவரா? சங்கம யுகத்தில் பிரம்மா குமார் குமாரிகள் தனியாக இருக்க முடியாது. சேவையில் கர்மயோகத்தில் அதிகமாக மும்முரமாகி விடுகிறீர்கள் அல்லவா? இப்போது துணையையும் மறந்து போகிறீர்கள். பிறகு களைத்து போகிறீர்கள். பிறகு கூறுகிறீர்கள், களைத்து விட்டேன், என்ன செய்வேன்? களைத்து போகாதீர்கள். பாப்தாதா தமது துணையை தருவதற்காக வந்துள்ளார் எனும்போது பரம்தாமத்தை விட்டு அவர் ஏன் வந்திருக்கிறார்? உறங்கும் போது, விழிக்கும் போது, கர்மம் செய்யும் போது துணையாக இருப்பதற்காக தான் வந்திருக்கிறார். பிரம்மா பாபாவும் உங்கள் அனைவருக்கும் சகயோகம் கொடுப்பதற்காக அவ்யக்தமானார். வியக்த ரூபத்தை விட அவ்யக்த ரூபத்தில் சகயோகம் கொடுப்பதற்கான வேகம் மிக தீவிரமாக உள்ளது. எனவே பிரம்மா பாபாவும் கூட தமது வதனத்தை மாற்றிக் கொண்டுள்ளார். ஆக சிவ தந்தை மற்றும் பிரம்மா தந்தை இருவரும் ஒவ்வொரு சமயம் உங்கள் அனைவருக்கும் சகயோகம் தருவதற்கு எப்பொழுதும் ஆஜராகியுள்ளனர். நீங்கள் பாபா என்று நினைத்தால் உடனே அனுபவம் செய்வீர்கள். சேவை சேவை சேவை, இது மட்டுமே நினைவு இருந்தால் பாபாவை அருகிலிருந்து பார்ப்பதற்காக தனியாக ஆக்கி விடுகிறீர்கள் என்றால் பாபாவும் சாட்சியாகி பார்க்கிறார். பார்க்கலாம் எதுவரை தனியாக ஆக்குகிறார்கள் என்று. பிறகும் இங்கேதான் வந்தாக வேண்டும். எனவே துணையை விட்டு விடாதீர்கள். தனது அதிகாரம் மற்றும் அன்பு என்ற சூட்சும கயிறால் கட்டி வைத்திருங்கள். தளர்வாக விட்டுவிடுகிறீர்கள். அன்பை தளர்வாக விட்டுவிடுகிறீர்கள். அதிகாரத்தை கொஞ்சம் நினைவின் மூலம் ஒதுக்கி வைத்து விடுகிறீர்கள். எனவே அதுபோல செய்யக்கூடாது. எப்போது சர்வசக்திவான் துணையை தருவதற்கு முன் வருகிறாரோ இது போன்ற வாய்ப்பு முழு கல்பத்திலும் கிடைக்குமா? கிடைக்காது அல்லவா? ஆக பாப் தாதாவும் சாட்சியாகி பார்க்கிறார். நல்லது, பார்க்கலாம் எதுவரை தனியாக ஆக்குகிறார்கள். ஆக சங்கம யுகத்தின் சுகம் மற்றும் பெருமைகளை வெளிப்படுத்துங்கள். புத்தி மும்முரமாக உள்ளது என்றால் நினைவு உள்ளடங்கி விடுகிறது. நீங்கள் யோசியுங்கள். முழு நாளிலும் யாரிடமாவது கேளுங்கள், பாபாவின் நினைவு இருக்கிறதா அல்லது பாபாவின் நினைவு மறந்து போகிறதா? அப்போது என்ன சொல்வார்கள்? இங்கே இதுவோ சரிதான், நினைவு இருக்கிறது, ஆனால் வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்கிறதா அல்லது உள்ளடங்கி விட்டதா? ஸ்திதி என்னவாக உள்ளது? வெளிப்பட்ட நிலையா அல்லது உள்ளடங்கிய ரூபத்தின் நிலையா? இதில் என்ன வேறுபாடு உள்ளது? வெளிப்பட்ட ரூபத்தில் நினைவை ஏன் வைப்பது இல்லை? வெளிப்பட்ட ரூபத்தின் போதை சக்தி சகயோகம் வெற்றி மிக பெரியது. நினைவோ மறக்க முடியாதது. ஏனென்றால் ஒரு பிறவியின் உறவு அன்று. சிவபாபா சத்யுகத்தில் உடன் இருக்க மாட்டார் என்றாலும் உறவு இதேதான் இருக்கும் அல்லவா? அதை மறக்க முடியாது. இது சரியானதுதான். ஆம், ஏதேனும் தடையின் வசமாக ஆகிவிட்டீர்கள் என்றால் மறந்து
மறந்தும் போகிறது. ஆனால் எப்போது இயற்கையான ரூபத்தில் இருப்பீர்களோ அப்போது மறப்பது இல்லை, ஆனால் உள்ளடங்கியுள்ளது. எனவே பாப் தாதா கூறுகிறார், அடிக்கடி சோதித்து பாருங்கள். கூடவே இருக்கும் அனுபவம் உள்ளடங்கிய ரூபத்தில் உள்ளதா அல்லது வெளிப்பட்ட ரூபத்தில் உள்ளதா? அன்பு இருக்கிறது. அன்பு உடைந்து விட முடியுமா? ஆக அன்பு என்பது எப்படி துண்டிக்கப்படாதோ, எனவே அன்பின் பலனை எடுத்துக் கொள்ளுங்கள். நன்மையை எடுத்துக் கொள்வதற்கான வழிவகையை கற்றுக்கொள்ளுங்கள். பாப் தாதா பார்க்கிறார், அன்புதான் உங்களை பாபாவினுடையவராக ஆக்கியிருக்கிறது. உங்கள் இருப்பிடத்தில் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம், எவ்வளவோ முயற்சி செய்து இருக்கலாம். ஆனால் பிறகும் கூட மதுவனத்தில் வந்து சேர்ந்து விடுகிறீர்கள். பாப் தாதாவிற்கு தெரியும், பார்க்கிறார், அநேக குழந்தைகளுக்கு கலியுக சூழ்நிலை இருப்பதால் பயணச்சீட்டு எடுப்பதும் கூட கடினமாக உள்ளது. அன்பு சேர்த்து விடுகிறது, அப்படித்தானே? அன்பில் வந்து சேர்ந்து விடுகிறீர்கள். ஆனால் நாளுக்கு நாள் சூழ்நிலை அதிகரித்து கொண்டே போகிறது. உண்மையான மனதில் பிரபு திருப்தி அடைந்து விடுகிறார். ஆனால் ஸ்தூல சகயோகம் கூட எங்காவது எப்படியாவது கிடைத்து விடுகிறது. இரட்டை வெளிநாட்டினர் என்றாலும் பாரதவாசி என்றாலும் அனைவருக்கும் பாபாவின் அன்பு சூழ்நிலை என்ற சுவரை கடந்து செல்ல வைத்துவிடும். அப்படிதானே? அவரவரது கிளை நிலையங்களில் பாருங்கள். அப்போது அத்தகைய குழந்தைகளும் இருக்கிறார்கள். இங்கிருந்து போகிறார்கள், யோசிக்கிறார்கள், அடுத்த வருடம் வர முடியுமோ இல்லையா தெரியவில்லையே. ஆனாலும் கூட வந்து சேர்ந்து விடுகிறார்கள். இதுதான் அன்பின் நிரூபணம். நல்லது. இன்று ஹோலி கொண்டாடினீர்களா? கொண்டாடி விட்டீர்களா ஹோலியை? பாப் தாதாவோ ஹோலி கொண்டாடும் ஹோலி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். குழந்தைகள் அனைவருக்கும் இதுதான் டைட்டில், ஹோலியஸ்ட், புனிதத்திலும் புனிதமானவர்கள். துவாபர யுகத்திலிருந்து எந்த ஒரு தர்மாத்மா அல்லது மகாத்மாவும் அனைவரையும் புனிதமானவர்களாக ஆக்கவில்லை, சுயம் ஆகிறார்கள். ஆனால் தங்களை பின்பற்றுவோரை, உடனிருப்போரை மிகவும் புனிதமானவர்களாக, பவித்திரமாக ஆக்குவது இல்லை. மேலும் இங்கே தூய்மை என்பது பிராமண வாழ்க்கையின் முக்கிய ஆதாரமாகும். படிப்பும் கூட என்ன, உங்களது ஸ்லோகனும் கூட தூய்மையாக ஆகுங்கள், யோகி ஆகுங்கள். ஸ்லோகன் உள்ளது அல்லவா? தூய்மைதான் மகான் தன்மை, தூய்மைதான் யோகி வாழ்க்கைக்கு ஆதாரம். சில நேரம் குழந்தைகள் அனுபவம் செய்கிறார்கள், போக போக மனதிலும் கூட தூய்மையற்ற தன்மை, அதாவது வீணான அல்லது எதிர்மறையான எண்ணங்கள், பரசிந்தனையின் சங்கல்பங்கள் நடைபெறுகின்றன என்றால் சக்திசாலியான நினைவை விரும்பினாலும் அது நடப்பது இல்லை. ஏனென்றால் சிறிது கூட சங்கல்பத்திலும் கூட எந்த விதமான தூய்மை தன்மை இருக்கிறது என்றால், எங்கே தூய்மையற்ற தன்மையின் சங்கல்பத்திலும் கூட ஏதாவது தூய்மையற்ற தன்மை உள்ளது என்றால், எங்கு தூய்மையற்ற தன்மையின் அம்சம் உள்ளதோ அங்கு தூய்மையான பாபாவின் நினைவு யாராக இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ அப்படி வர முடியாது. எப்படி இரவு பகல் ஒரே நேரத்தில் சேர்ந்தார் போல வருவது இல்லை. எனவே பாப்தாதா நிகழ்காலத்தில் தூய்மையின் மீது அடிக்கடி கவனம் வைக்குமாறு செய்கிறார். சில காலத்திற்கு முன்பு பாப்தாதா கர்மத்தில் மட்டும் தூய்மையற்ற தன்மையின் மீது கவனம் வைக்கும்படி சமிஞ்சை கொடுத்தார். ஆனால் இப்போது சமயம் சம்பூர்ண நிலைக்கு அருகில் வந்து கொண்டிருக்கிறது. எனவே மனதிலும் கூட தூய்மையற்ற தன்மையின் அம்சம் ஏமாற்றிவிடும். ஆக
மனம், சொல், செயல், சம்பந்தம் தொடர்பில் அனைத்திலும் தூய்மை மிக அவசியமானது. மனதை லேசாக்க கூடாது. ஏனென்றால் மனம் வெளிப்படையாக தெரிவது இல்லை. இதுதான் மனதை அதிகமாக ஏமாற்றி விடுகிறது. பிராமண வாழ்க்கையின் உள்ளார்ந்த ஆஸ்தி என்ன உள்ளதோ எப்பொழுதும் சுக சொரூபம், அமைதி சொரூபம், மனதின் திருப்தி. அதை அனுபவம் செய்வதற்கு மனதின் தூய்மை தேவை. வெளிப்புற சாதனங்கள் மூலம் அல்லது சேவை மூலம் தன்னை தான் மகிழ்ச்சி படுத்துவது, இது கூட தன்னை ஏமாற்றுவதாகும். பாப்தாதா பார்க்கிறார், சில நேரம் குழந்தைகள் தங்களை இதே ஆதாரத்தில் நல்லவர் என புரிந்து மகிழ்ச்சியாக இருப்பதாக புரிந்து கொண்டு தன்னைத்தான் ஏமாற்றிக் கொள்கிறார்கள். இப்போதும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவும் ஓர் ஆழமான ரகசியமாகும். என்ன நடக்கிறது என்றால், பாபா வள்ளலாவார். நீங்கள் வள்ளலின் குழந்தைகள் எனும் போது சேவையை யுக்தியுடன் செய்வது இல்லை, கலப்படமாக உள்ளது. கொஞ்சம் நினைவு, கொஞ்சம் வெளிப்புற சாதனங்கள் அல்லது மகிழ்ச்சியின் ஆதாரத்தில் உள்ளது, மனதின் ஆதாரத்தில் இல்லை. ஆனால் புத்தியின் ஆதாரத்தில் சேவை செய்கின்றனர் என்றால் சேவையின் வெளிப்படையான பலன் அவர்களுக்கும் கிடைத்து விடுகிறது. ஏனென்றால் பாபா வள்ளல் மற்றும் அவர்கள் அதிலேயே மகிழ்ச்சியாக இருந்து விடுகின்றனர். ஆஹா, நமக்கோ பலன் கிடைத்து விட்டது. நாம் செய்வது நல்ல சேவை, ஆனால் அந்த மனதின் திருப்தி எப்பொழுதும் இருப்பது இல்லை. மற்றும் ஆத்மா யோகத்தில் நிறைந்த சக்திசாலி நினைவின் அனுபவத்தை செய்ய முடிவது இல்லை. அதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு இருந்து விடுகிறார்கள். மற்றபடி எதுவுமே கிடைப்பது இல்லை என்று இல்லை. ஏதேனும் கிடைக்கிறது, ஆனால் சேமிப்பு ஆவது இல்லை. சம்பாதித்தோம், சாப்பிட்டோம், முடிந்தது. எனவே இதையும் கவனத்தில் வைக்க வேண்டும். சேவை மிக நன்றாக செய்து கொண்டிருக்கிறோம், பலனும் நல்லதாக கிடைத்துவிட்டது. ஆக சாப்பிட்டோம், முடிந்தது. சேமிப்பு என்ன ஆனது? நன்கு சேவை செய்தோம், நல்ல ரிசல்ட் வந்தது. ஆனால் அந்த சேவையின் பலன் கிடைத்தது, சேமிப்பு ஆகவில்லை. எனவே சேமிப்பாவதற்கான விதி மனம், சொல், செயலில் தூய்மை. அதன் அஸ்திவாரம் தூய்மை தன்மை. சேவையின் அஸ்திவாரம் கூட தூய்மை தன்மைதான். சுத்தமாக தூய்மையாக இருங்கள். வேறு எந்த ஒரு உணர்வும் கலப்படமாகி இருக்கக்கூடாது. உணர்விலும் கூட தூய்மை தன்மை, பாவனையிலும் தூய்மை தன்மை. ஹோலி என்பதன் பொருளே தூய்மை தன்மைதான். தூய்மையற்ற தன்மையை எரிக்க வேண்டும். எனவே முதலில் எரிக்கின்றனர், பிறகு கொண்டாடுகின்றனர், பிறகு தூய்மையாகி சம்ஸ்கார நல்லிணக்கத்தை கொண்டாடுகின்றனர். ஆக ஹோலி என்பதன் பொருள் எரிப்பது, கொண்டாடுவது. வெளியில் உள்ளவர்களோ ஆற தழுவி சந்திக்கின்றனர். ஆனால் இங்கே சம்ஸ்கார நல்லிணக்கம், இதுதான் மங்களமான சந்திப்பு. ஆக அத்தகைய ஹோலி கொண்டாடினீர்களா அல்லது வெறுமனே நடனமாடினீர்களா? அதுவும் நல்லதுதான், நன்றாக கொண்டாடுங்கள். பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். பன்னீர் தெளியுங்கள், நடனமாடுங்கள். ஆனால் எப்பொழுதும் நடனமாடுங்கள், வெறுமனே 5-10 நிமிடங்களின் நடனம் இல்லை. ஒருவர் மற்றவருக்குள் குணங்களின் அதிர்வலைகளை பரப்ப வேண்டும். இதுதான் பன்னீர் தெளிப்பதாகும். மேலும் எரிப்பது பற்றியோ நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எதை எரிக்க வேண்டும்? இதுவரையிலும் கூட எரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். ஒவ்வொரு ஆண்டும் கை உயர்த்திவிட்டு செல்கிறீர்கள். அவ்வளவுதான், திட சங்கல்பமாகிவிட்டது. பாப் தாதா மகிழ்ச்சி அடைகிறார். தைரியம் வைக்கிறீர்கள். ஆக தைரியம் வைத்ததற்காக பாப் தாதா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். தைரியம் வைப்பதும் முதலடி எடுத்து வைப்பதாகும். ஆனால் பாப் தாதாவின் சுப ஆசை என்ன? சமயத்தின் தேதியை பார்க்காதீர்கள். 2001 நடக்குமா, 2005 நடக்குமா என இதை யோசிக்காதீர்கள். எவர்
எவரடி ஆகவும் இல்லை என்றாலும் பரவாயில்லை, இதையும் பாப்தாதா விட்டு விடுகிறார். ஆனால் யோசியுங்கள், நீண்ட கால சம்ஸ்காரம் வேண்டும் அல்லவா? நீங்கள்தான் கூறுகிறீர்கள் நீண்ட கால முயற்சி நீண்ட கால ராஜ்ய அதிகாரியாக ஆக்குகிறது. சமயம் வந்ததால் திட சங்கல்பம் வைத்தீர்கள் என்றால் அது நீண்ட காலம் ஆகிறதா? எதில் சேரும்? அல்ப காலத்தில் என்றாகும் அல்லவா? ஆக அழிவற்ற தந்தையிடம் என்ன ஆஸ்தியை பெற்றீர்கள்? அல்ப காலத்திற்கானது. இது நன்றாக இருக்கிறதா? நன்றாக இல்லைதானே? எனவே நீண்ட கால அபியாசம் தேவை. எவ்வளவு காலம் என்பதை யோசிக்காதீர்கள். எவ்வளவு நீண்ட கால அபியாசம் இருக்குமோ அவ்வளவு கடைசி காலத்திலும் ஏமாற மாட்டீர்கள். நீண்ட கால அபியாசம் இல்லை என்றால் இப்போதைய நீண்ட கால சுகம் நீண்ட கால உயர்ந்த நிலையின் அனுபவத்தில் இருந்தும் கூட வஞ்சிக்கப்பட்டவராக ஆகிவிடுவீர்கள். அதனால் என்ன செய்ய வேண்டும்? யாருடைய புத்தியிலாவது தேதிக்கான எதிர்பார்ப்பு இருக்குமானால் காத்து இருக்காதீர்கள், ஏற்பாடு செய்யுங்கள். நீண்ட காலத்திற்கான ஏற்பாடு செய்யுங்கள். தேதியையும் நீங்கள் கொண்டு வர முடியும். சமயமும் இப்போதும் கூட எவரடியாக உள்ளது. நாளை கூட நடக்க முடியும். ஆனால் சமயம் உங்களுக்காக நின்று கொண்டுள்ளது. நீங்கள் சம்பன்னமாவீர்கள் என்றால் சமயத்தின் திரை அவசியம் விலகி போய்விடும். நீங்கள் நின்றதால் அது நின்றுவிட்டுள்ளது. ராஜ்ய அதிகாரிகளோ தயாராக இருக்கிறீர்கள் அல்லவா? சிம்மாசனம் காலியாக இருக்கக்கூடாது. தனியாக உலகத்தின் ராஜா அமர்ந்து கொள்வாரா என்ன? இதனால் அழகு இருக்குமா என்ன? ராயல் குடும்பம் வேண்டும், பிரஜைகள் வேண்டும், அனைவரும் வேண்டும். உலக ராஜா மட்டும் சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டால் பார்த்து கொண்டே இருப்பார். என்னுடைய ராயல் குடும்பம் எங்கே போய்விட்டது? எனவே பாப்தாதாவிற்கு ஒரே சுப ஆசை. குழந்தைகள் அனைவரும் புதியவராயினும் பழையவராயினும் யாரெல்லாம் தங்களை பிரம்மா குமாரி அல்லது பிரம்மா குமார் என சொல்லிக் கொள்கிறார்களோ, மதுபன் நிவாசியாக இருந்தாலும் வெளிநாட்டு நிவாசியாக இருந்தாலும் பாரதவாசியாக இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தையும் நீண்ட கால பயிற்சி செய்து நீண்ட காலத்தின் அதிகாரி ஆக வேண்டும். சில நேரத்துக்கு மட்டும் அல்ல. பிடித்திருக்கிறதா? ஒரு கையின் ஓசை எழுப்புங்கள். பின்னால் இருப்பவர்கள் சாமர்த்தியசாலிகள் கவனத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பாப் தாதா பின்னால் இருப்பவர்களை தமக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறார். முன்னால் இருப்பவர்களோ முன்னாலேயே இருக்கிறார்கள். கீழே இருப்பவர்கள் பாப் தாதாவின் தலையின் கிரீடமாகி அமர்ந்திருக்கின்றனர். அவர்களும் கைத்தட்டி கொண்டு இருக்கிறார்கள். கீழே இருப்பவர்களுக்கு தியாகத்தின் பாக்கியம் கிடைக்கவே செய்கிறது. உங்களுக்கு முன்னால் அமர்வதற்கான பாக்கியம் உள்ளது மற்றும் அவர்களுக்கு தியாகத்தின் பாக்கியம் சேமிப்பாகிக் கொண்டு இருக்கிறது. நல்லது. பாப் தாதாவின் ஆசையை கேட்டீர்கள். பிடித்திருக்கிறது அல்லவா? இப்போது அடுத்த வருடம் என்ன பார்ப்பீர்கள்? இது போலதான் மீண்டும் கை உயர்த்துவீர்கள். கை உயர்த்துங்கள். 2 கைகளை உயர்த்துங்கள். ஆனால் மனதின் கையையும் உயர்த்துங்கள். திட சங்கல்பத்தின் கையை எப்போதும் உயர்த்துங்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் முழுமையான தூய்மையின் ஜொலிக்கின்ற மணியை பார்க்க விரும்புகிறார். கண்களில் தூய்மையின் ஜொலிப்பு, தூய்மையின் 2 கண்களின் மணிகள் ஆன்மீகத்தினால் ஜொலிப்பதை பார்க்க விரும்புகிறார். வார்த்தையில் இனிமை, விசேஷ தன்மை, விலை மதிப்பிட முடியாத வார்த்தை பேசுவதை விரும்புகிறார். கர்மத்தில் திருப்தி
பக்தியாகவும் பணிவாகவும் இருப்பதை எப்போதும் பார்க்க விரும்புகிறார். பாவனையில் எப்பொழுதும் சுப பாவனை மற்றும் உணர்வில் எப்பொழுதும் ஆத்மீக உணர்வு, சகோதர சகோதரன் என்ற உணர்வு எப்பொழுதும் உங்கள் நெற்றியில் இருந்து ஒளியின் ஃபரிஷ்தா தன்மையின் கிரீடம் காணப்பட வேண்டும். காணப்படுவதற்கான பொருள் அனுபவமாக வேண்டும். அத்தகைய அலங்கரிக்கப்பட்ட மூர்த்தியாக பார்க்க விரும்புகிறார். மேலும் அத்தகைய மூர்த்திதான் சிரேஷ்ட பூஜைக்கு உரிய மூர்த்தி ஆவார். அவர்களோ உங்களுடைய ஜட சித்திரங்களை உருவாக்குவார்கள். பாபா சைத்தன்ய சித்திரத்தை பார்க்க விரும்புகிறார். நல்லது. நாலாபுரத்தின் எப்பொழுதும் பாப்தாதாவுடன் கூடவே இருக்கக்கூடிய நெருங்கிய துணைவர்களுக்கு எப்பொழுதும் நீண்டகால முயற்சியின் மூலம் நீண்டகால சங்கமயுக அதிகாரம் மற்றும் வருங்கால ராஜ்ய அதிகாரத்தை அடையக்கூடிய மிகவும் புத்திசாலி ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் தங்களை சக்திகள் குணங்களால் அலங்கரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பாபாவின் நம்பிக்கை தீபங்களாகிய ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் தன்னை மிக புனிதமானவராக மிக உயர்ந்த நிலையில் நிலைத்திருக்க செய்கிற தந்தைக்கு சமமான மிக அன்பான ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். அனைத்து வெளிநாடு மற்றும் உள்நாட்டின் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் பாபாவிற்கு முன்னால் அனுபவம் செய்பவர்களுக்கு பாப் தாதாவின் மிக 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 அன்பு நினைவுகள். வரதானம். சமயத்தை ஆசிரியராக்குவதற்கு பதிலாக தந்தையை ஆசிரியராக்கக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக. விளக்கம். குழந்தைகள் அநேகருக்கு சேவையின் ஊக்கம் உள்ளது. ஆனால் வைராகிய உள்ளுணர்வின் கவனம் இல்லை. இதில் கவனக்குறைவு உள்ளது. செல்கிறது, நடக்கிறது, ஆகிவிடும். சமயம் வந்தால் சரியாகிவிடும். இது போல யோசிப்பது என்றால் சமயத்தை தன்னுடைய ஆசிரியராக்குவதாகும். குழந்தைகள் தந்தைக்கும் கூட ஆறுதல் சொல்கின்றனர். கவலைப்படாதீர்கள், சமயத்தில் சரியாகிவிடும். செய்து விடுவோம், முன்னேறி சென்று விடுவோம். ஆனால் நீங்கள் மாஸ்டர் படைப்பவர். சமயம் உங்களுடைய படைப்பு. படைப்பே மாஸ்டர் படைப்பவரின் ஆசிரியர் ஆவது என்பது அழகாக இருக்காது. ஸ்லோகன். தந்தையின் பாலனைக்கான பிரதிபலன் தன்னையும் அனைவரையும் மாற்றுவதில் சகயோகி ஆவது ஆகும். ஓம் சாந்தி.